இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானகர் தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் நம்முடைய முழு நம்பிக்கையை இறைவனில் பதிய வைத்து வாழ நம்மை அழைக்கின்றது. பல நேரங்களில் நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட உலக கவலைகளும் உலக கவர்ச்சிகளும் இறைவனின் அன்பிலிருந்து, இறைவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து நம்மை பிரித்து விடுகின்றன. எனவே அவைகளின் மட்டில் கவனமாக இருந்து இந்த உலகம் நமக்கு எதிராக விரிக்கக்கூடிய வலைகளில், கவர்ச்சிகளில், குழிகளில் வீழ்ந்து விடாமல் இறைவன் மீது தொடர்ந்து ஆழமான நம்பிக்கையை வைத்து வாழக்கூடிய வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 1 முதல் 17 வரை. யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபயோனைச் சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலரின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெகபத் நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் களங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்பிக் கொண்டு வருவேன். அதோடு யோயாக்கியாமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூத மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினன் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமீன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலன்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாயாக. ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விரும்பும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவற்றை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரியவரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவிடம் கழுத்திலிருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெகபத் நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அவருடைய கழுத்தினின்று பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ மர நுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலரின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெகபத் நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது: அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார்: இதோ நான் உலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்தால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினர் அனனியா மாண்டான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி.
ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்கிவிடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். உமக்கு அஞ்சி நடப்போர், உம் ஒழுக்க முறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உம் நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாயிருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர். நானோ உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கிறேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 22 முதல் 36 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14, இறைவசனங்கள் 22 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர்.
அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புத்தகத்திலே 30வது அதிகாரம் 26வது இறை வசனத்திலே ஒரு விலங்கை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறு முயல்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த குறு முயல்கள் வலிமையற்றவை, ஆனால் தங்களுடைய வலைகளை இவை பாறைகளுக்கு இடையில் அமைத்து கொள்கின்றன என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கும். குறு முயல்களை நாம் நேரில் அதிகமாக பார்த்திருப்போமா என்று தெரியாது, ஆனால் தொலைக்காட்சியில் அதிகமாக பார்த்திருப்போம். டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல், இந்த சேனல்களில் எல்லாம் அதிகமாக இந்த குறு முயல்களை குறித்து அல்லது இவற்றை பற்றி நாம் பார்த்திருப்போம். ஆங்கிலத்திலே பேட்ஜர் என்று சொல்லுவார்கள். இவை முயல்களை போன்று தோற்றமுடையவை. முயல்களை விட சற்று பெரியதாக இருந்தாலும் கூட அதிக வலு அற்றவை. மிகவும் வேகமாக முயல்களை போன்று ஓடக்கூடிய தன்மை இவைகளுக்கு கிடையாது. இவை என்ன செய்யுமாம்? எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பாறைகளுக்கு இடையிலே தங்களுடைய கூட்டினை, வலைகளை அமைத்து கொள்ளும். பாறை இடுக்குகளுக்கு இடையிலே அமைத்து கொள்ளும். வெளியிலே சுற்றி திரிகின்ற பொழுது பெரிய விலங்குகளோ அல்லது பெரிய பறவைகளோ இவற்றை வேட்டையாட வருகின்ற பொழுது இவை என்ன செய்யும்? ஓடோடி சென்று அந்த பாறை இடுக்குகளுக்கு இடையே தாங்கள் வெட்டி வைத்த வலைகளுக்குள்ளாக நுழைந்துவிடும். இந்த குறு முயல்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய எதிரி பறவைகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, அந்த பாறையிலே முட்டி மோதிவிட்டு அவ்வளவுதான், முடியாது என்று தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு தங்களுடைய வேலையை பார்க்க அவை சென்று விடுமாம். அன்பு மக்களே, இந்த குறு முயல்கள் நமக்கு ஒரு அருமையான வாழ்வியல் பாடத்தை கற்றுத்தருகின்றன. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் எதிரிகளிடமிருந்து அல்லது நம்முடைய வாழ்க்கை சூழல்களாலேயே பலவித நெருக்கடிகளை, துன்பங்களை, துயரங்களை, இடர்பாடுகளை சந்திக்கிறோம். அவ்வாறு அந்த துன்பங்களையும் இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் இன்னல்களையும் சந்திக்கிற பொழுது நாம் இறைவனிடத்திலே தஞ்சம் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினையை இந்த குறு முயல்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன. பாறையாகிய இறைவனிடத்தில் நாம் தஞ்சமடைகிற பொழுது எவ்வாறு அந்த குறு முயல்கள் பாறைகளுக்குள்ளாக தஞ்சமடைந்து தங்களுடைய வலைகளை அமைத்து கொண்டு எதிரிகளிடமிருந்து தப்பித்து கொள்கின்றனவோ, அதே போல நாமும் நம்முடைய இறைவனிடத்தில், பாறையாகிய இறைவனிடத்தில் தஞ்சம் அடைகிற பொழுது நம்முடைய துன்ப துயரங்களிலிருந்து, நெருக்கடிகளிலிருந்து, எதிரிகளின் பிடிகளிலிருந்து நம்மாலும் தப்பித்து கொள்ள முடியும் என்கின்ற செய்தியை நமக்கு கற்றுத்தருகின்றன. நற்செய்தியிலே பார்க்கிறோம், சீடர்கள் அங்கே படகிலே அலைக்கழிக்கப்படுகின்றார்கள். இயேசு கடலிலே நடந்து வருகின்றார். பெரிய அந்த காற்றை கண்டு சீடர்கள் பயந்து போய்விடுகிறார்கள். பேதுரு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு கடலிலே நடந்து செல்லக்கூடிய ஆற்றலை, வலிமையை பெறுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் பெரிய அலையை தன்னுடைய கண் முன்பாக கண்ட பொழுது ஆட்டம் காண ஆரம்பிக்கின்றார், கடலிலே மூழ்க ஆரம்பிக்கின்றார். நாமும் இந்த கடல் அலைகளை போன்ற பலவிதமான நெருக்கடிகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற பொழுது எத்தகைய மனநிலையிலே அவற்றை நாம் எதிர்கொள்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். பேதுருவை போன்று பெரிய அலைகளாக இருக்கின்றனவே என்று ஆண்டவர் அருகில் இருந்தாலும் கூட ஆண்டவரை குறித்து நினைத்து பார்க்காமல் அந்த பிரச்சனையை, அலையை பெரியதாக அவர் பார்க்கிற பொழுது கடலுக்குள்ளாக அவர் மூழ்க போனார்.
நாமும் பல நேரங்களில் இப்படித்தான் இருக்கின்றோம். பிரச்சனைகளை ஆண்டவரை விட பெரியதாக நாம் பார்ப்பதால் தான் அந்த பிரச்சனைகள் நம்மை மூழ்கடிக்க செய்து விடுகின்றன, நம்மை எழ விடாமல் செய்து விடுகின்றன. அதே நேரத்தில் பாறையாகிய ஆண்டவர் நம்முடைய அருகில்தான் இருக்கின்றார், நாம் அவரிடத்திலே தஞ்சமடைய முடியும் என்கின்ற அந்த ஒரு உணர்வை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம் தான் அதனை மறந்து விடுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கற்பாறையாம் ஆண்டவர் நமக்கு அரணும் கோட்டையுமாக, நம்முடைய துன்ப துயரங்களுக்கு நமக்கு அடைக்கலமாக, நமக்கு ஆறுதலாக நம் அருகில் இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை உணர்வை பெற்றவர்களாக இந்த உலக நெருக்கடிகளும் உலக துன்பங்களும் என்னுடைய இறைவனுக்கு முன்னால் எதுவும் இல்லை என்கின்ற அந்த ஒரு மன உறுதியை பெற்றவர்களாக நாம் வாழ ஆரம்பிக்கிற பொழுது நிச்சயமாக இந்த உலக நெருக்கடிகள் சோதனைகள் நம்மை துன்பத்தில் ஆழ்த்தி விடுவதில்லை, கீழே விழத்தாட்டுவதில்லை. அதே நேரத்தில் நாம் ஆண்டவர் நம்முடைய அருகில் இருக்கின்றார், நம்முடைய பக்க பலமாக உரு துணையாக, நம்முடைய வாழ்வின் வழித்துணையாக இருக்கின்றார் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை ஆழமாக கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக எத்தகைய துன்பத்திற்கு மத்தியிலும் எழுந்து தைரியமாக நடக்க நம்மால் முடியும். அத்தகைய வாழ்வியல் விசுவாசத்தை, ஆண்டவர் மீதான நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள, துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் கற்பாறையாம் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் அடைந்திட தேவையான அருள் வரம் வேண்டி, நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் ஆளப்பட அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும்
உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பில் மொழி பேசி என்னை தேற்றுவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் பாசனரம்பில் இணைந்தாலே போதும் சுகராக மீட்டிடுவேன். உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுக பல படைத்திடுவேன். எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீ வா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரின் மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரின் மாந்தரின் மாமணியே. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவிலாய் இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாந்தரின் மாமணியே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.